உங்களோடு இருப்பதாக. ஆமென். இது பிப்ரவரி 14 இதில் கொஞ்சம் பேச போறேன். இதில் கொஞ்சம் பேச பிப்ரவரி 14 இருந்தா உங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. இது மார்ச் 8. சொல்லுங்க என்ன? அல்லேலூயா. போதும். ஆமென். இது உமன்ஸ் டே, பெண்கள் தினம். நீங்க வேலண்டைன்ஸ் என்ற அது யாருன்னு உங்களுக்கு தெரிய போறது இல்லை. 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அரசன். அவங்க பேக்ரவுண்ட் படிச்சா உங்களுக்கு தெரியும். அவன் எதுக்கு கொண்டானா, ஏன் கொண்டாடலாம் தெரியாது. அல்லேலூயா. அன்னைக்கு தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. நல்லா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபோட்டோ எடுத்து துணிகரமாக போடுது. அல்லேலூயா. அப்பதான் தெரியுது யாராருக்கெல்லாம் என்ன நாளுகிறான்னு தெரியுது. ஆமென். ஆனா நல்ல பொண்ணு மாதிரி, நல்ல பையன் மாதிரி அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டு சொல்ல, நான் உலகத்தான் அல்லாதபடினாலே நீங்களும் உலகத்தான் அல்ல. உங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரும், உங்களுக்கு நேரம் வரும். நீங்க அது வரைக்கும் காத்திருந்தா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. இன்றைக்கு பெண்கள் தினம். பெண்கள், ஏன் பெண்களுக்கு ஒரு தினம்? எதுக்கு உமன்ஸ் டே? நிறைய இடத்துல பெண்கள் வந்து கவனிக்கப்படுவதில்லை, அவங்களை அடையாளப்படுத்தப்படுவதில்லை, அவங்களுக்கு உரிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இன்னும் பெண் அடிமைகள் இருக்கிறார்கள். பெண்களை ஒரு பொருட்டாக எண்ணாத நிலை. ஒருவேளை அவங்க சரீரத்திலே ஆணை விட கொஞ்சம் பலன் கம்மியா இருந்தாலும், ஒருவேளை வீர தீர செயல்களிலே அவர்கள் ஒதுக்கப்பட்டதுனாலே இப்போ எல்லாத்தையும் வந்துட்டாங்க. ஃப்ளைட் ஓடுறாங்க, கப்பல் ஓடுறாங்க, எல்லாத்தையும் ஓடுறாங்க. பெண்களுடைய முன்னேற்றங்கள் இருக்குது, பெண்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஆமாவா? நேற்று ஒரு நியூஸ்ல படிச்ச, வட மாநிலத்துல அம்பேத்கர் ஜிந்தாபாத், ஸ்டாலின் ஜிந்தாபாத். ரொம்ப சிரிப்பா போச்சு. வடநாட்டுக்காரங்க ஸ்டாலினை கொண்டாடுறான். அவன் வடநாட்டு பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்டாலின் வாழ்கன் பாட்டு பாடுறாங்க. அம்பேத்கர் வாழ்கன் பாடுறாங்க. யார்? பெரியார். பெரியார் வாழ்க. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. வடநாட்டுல இந்த தமிழுடைய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் அங்க போய் வட மாநிலத்தில் கொண்டாடு. ஏன்னா இந்த மாதிரி சொல்ற இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்துக்காக, பெண்ணுடைய முன்னேற்றத்துக்காக, பெண்ணுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் ஒரு ஒரு இனிஷியேட் பண்றாங்க. இது ஒரு செக்குலர் பீப்புள். ஆனால் இந்த திருச்சபை தான் பெண்களை அங்கீகரிக்கிறது. பெண் பாடகி, பெண் பிரசங்கியார், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய, இந்து புராணத்தை கூட பெண்ணுடைய அந்த புரோகிதர் எல்லாம் கிடையாது. ஆனா கிறிஸ்துவ தான் பெண்ணுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார். பைபிளே சொல்லுது. இந்த ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்திலே பெண் பிரசங்கியாரை கூட்டிட்டு போதனை எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க போகும்போது உங்களுடைய தாயை வாழ்த்துங்கள், உங்களுடைய சகோதரியை வாழ்த்துங்கள், உங்க மனைவியை வாழ்த்துங்கள். ஒரு பெண் என்பவள் எவ்வளவு சிறந்தவள், எவ்வளவு மேன்மையானவள் என்பதை நீங்கள் உணரணும். அதனால்தான் ஒரு டே வச்சிருக்காங்க. அல்லேலூயா. சிலர்லாம் அந்த உணர்வே இருக்காது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நேற்று கூட அந்த யூத் மீட்டிங்ல நம்ம பேசுறோம். இணக்கம் உள்ளவர்களாயும் இரக்கத்தாலும் நற்கனினாலும் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறது. சிலருடைய அந்த எண்டூர், அவங்க கடந்து வந்த உபத்திரவ பாதைகளை, ஒரு பெண் எடுக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சைல்டுஹுட்ல இருந்து அவங்க முதுமை மறிக்கிற வரைக்கும் அந்த பெண் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், வாழ்க்கையில நிந்தைகள், அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% ஒரு ஆண் மகன் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் பெண்ணை மதிக்கக்கூடியவராக, பெண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஆளாக. அவங்க வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உரிமை கிடைக்காத போது, அவங்க அன்பை கிடைக்காத போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அரகண்டா மாறுறாங்க, அடாவடியா மாறுறாங்க, வயலண்டா மாறுறாங்க. தாக்குவதோ, அடிப்பதோ, இல்ல காயப்படுத்துவதோ. ஒரு பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய லவ் அண்ட் கேர் ஒரு ஆண் மகன் கொடுக்கும் போது அவர்கள் வழிவிலகி போவதற்கோ, கெட்டு போவதற்கோ, இல்ல உதாசீனம் உள்ளவர்களுக்கோ, ஒரு சுயநலவாதியா வாழ்வதற்கோ வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பர் தான் ஆணுக்கு. சூட்டபிள் ஹெல்ப்பர்னா நாட் மச் லோ அப்படி அர்த்தம் இல்லை.
ஈக்குவல். நம்ம நினைக்கிறோம்னா ஒரு பெண்ணை வந்து ஜஸ்ட்ல ஹெல்ப் பண்ணி ஒரு பொண்ணு பார்க்கும்போது என்ன பொண்ணு பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், வீட்டு வேலை செய்யறதுக்கு, வயசாச்சு வீட்டு வேலை செய்யணும், பெருக்கணும், அப்போவா அதுதானே. அதுதாங்க. அல்லேலூயா. சரி, நம்மளோட இன்டென்ஷன். ரெண்டாவது, ஒரு பெண்ணை எப்படி நினைக்கிறாங்களா, நல்ல ஒரு இது பிசினஸ், அது ஜிக்காத்தா, அதாவது மேரேஜ் ஜிக்காத். இவ்வளோ டவுரி வாங்கி இவ்வளோ பணம் வாங்கி ஒரு பெண்ணை கூட்டு வந்து அதில் நம்ம வீடு கட்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணி, நீங்கள் மத்திய பிரதேசம் வட மாநிலத்தில் போனீங்கன்னா நம்ம தான் காசு கொடுத்து கட்டிட்டு வரணும். நாங்கள் அங்கே போகும்போது பல ஜப குறிப்புலாம் கொடுத்தாங்க. என்ன ஜப குறிப்புனா, இங்கே நிறைய ஆண்களுக்கு 32, 34, 35 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே ஆகலை, அழகாக இருப்பாங்க, அது வடநாட்டு பெண்கள் அழகாக இருப்பாங்க. இவ்வளோ பெண்கள் இருக்குது, ஏன் பொண்ணை கிடைக்கல அப்படின்னு கேட்டா, பொண்ணுலாம் இருக்குது, 2 லட்சம் டவுரி கொடுத்து தான் பொண்ணை கட்டிட்டு வர்றாமா. 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் இந்தியா முழுசா போய் சுத்துறான். அவன் அல்லேலூயா. இப்போ தமிழகம் தென் மாநிலங்கள் தான் கொஞ்சம் உள்டா. இப்போ இவ்வளோ டவுரி கொடுக்கணும், அது ஒரு இதுவாகி போச்சு. கார் ஒரு பேஷன், பைக் ஒரு பேஷன். பைக்கு தான் போதும்னு நினச்சி எங்கள் காலத்தில். இப்போ புல்லட்டு, ரொம்ப ஏழை சகோதரனுக்கு புல்லட்டு, கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு காரு. காரு கூட கொடுக்கக்கூடாது, அது கூட கொடுக்கலாம் எப்படிங்க அப்படின்னு நிலை வந்து விட்டது. அப்போ ஒரு வியாபாரமாய் ஒரு பெண்ணை, ஒரு ஆளு, ஒரு தாத்தா அவங்க மருமகளை பார்த்து சொல்லுது, என் குலசாமின்னு யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இந்த மருமகள் என்னுடைய குலசாமி, குல தெய்வம். ஆமென். ஏன்னா குழந்தையிலேருந்து படிக்க வச்சு அதுக்கு அறிவை கொடுத்து காப்பாற்றி வளர்த்து ஏன் சந்ததியை பெற்றெடுக்க, ஏன் பேரன் பேத்தியை வளர்க்க, ஏன் மகனை சந்தோஷப்படுத்த ஒரு பொண்ணு வந்தாள்னா அவன் எங்க வீட்டு சாமி தானே அப்படின்னா. நீங்க என்ன சொல்றீங்க? காலையில் ஏதுக்குமாண்டு அதெல்லாம் பொண்ணா வளர்ப்பே சரியில்லை, டீ போட தெரியல, உனக்கு பண்ண தெரியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் ஏதுக்குமா 4 மணிக்கெல்லாம். நீங்க சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகும், வாழ்க்கை வந்து அழகா இருக்கும். பெண்ணுடைய குணங்களை ஒரு ஆண் மகனாக நீங்க அப்சர்வ் பண்ணணும். நம்ம அம்மா எப்படியோ, நம்ம சகோதரிகள் எப்படியோ, நம்ம பெற்றெடுத்த பிள்ளை எப்படியோ, 99% நம்ம எதிர்பார்க்கிற பெண்ணும் அப்படிதான் இருப்பார். குணங்கள் அப்படிதான் இருக்கும். நம்ம அம்மா படி எந்த இடத்துல லூஸ் மாதிரி நடக்குதோ, நம்ம பொண்ணு எந்த இடத்துல அடம்பிடிச்சு அழுதோ, ஆமென், அது மாதிரிதான் நம்ம லைஃப் பார்ட்னரும் இருப்பார். நான் நினைச்ச மாதிரியே இல்லை. எப்படி இருப்பான்? அதுக்கு வெளிநாட்டுல எல்லாம் ரோபோ வாங்கிக்கிறான். ரோபோ பொண்ணுடைய குணம் செட் ஆகலன்ட்டு மிஷினே வாங்கி வச்சுக்கிறான். அவள் தான் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெண் என்பவள் அவள் எமோஷனல் கொட்டணும். கல்யாண புதுசுல நம்ம வந்து கச்சா முச்சான்னு ஓடுறாள்ல, வீட்டில் இருக்கிறதே நேரம் கிடையாது. 9, 10 மணி ஆகும். 10 மணிக்கு அப்பதான் இந்த கதை எங்க அம்மா பேசினாங்க, இவங்க பேச இப்படி செம்ம தூக்கம் வருது. அப்புறம் ஒரு நாள் அழுதுனே இருக்கான் நைட்ல. அப்புறம் யோசித்தேன், நம்ம சொல்ற ஒரு கருத்தை கூட கேட்கறது இந்த ஆளுக்குன்னா இல்லை, நம்ம சொல்ற கஷ்டத்தை கேட்கறது கூட. அப்பதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமென். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் அப்புறம் அப்புறம் அப்படியா தெரிஞ்ச கதையே திருப்பி கேளுங்க. அப்புறம் பார்த்து அவன் கொட்டை விட்டு தூக்கிட்டு. நீங்க சின்ன சின்ன விஷயத்த நீங்க கேரி பண்ணி பாருங்க. மனைவியுடைய அந்த வருத்தங்களை, தாயுடைய வருத்தங்களை, சகோதரனுடைய வருத்தங்களை சின்னதா, அதுதான் இந்த ஆண்டவரை அறியாத புரஜ மாசத்துல என்ன பண்ண தெரியுமா, அவன் அந்த பந்தத்தை உருவாக்க சொன்னான். நீங்க வந்து தங்கச்சிக்கு வந்து பச்சை புடவை வாங்கி கொடுத்தா நீ ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கும், உனக்கு மஞ்சா புடவை வாங்கி கொடுத்தா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். எதுக்கு இந்த கதையெல்லாம் கட்டி விடுறா? உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கல்யாணம் ஆயிட்டா, நீங்களும் பெண்களும் நினைச்சுங்க, கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை எதிரியா இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு எந்த மாமனாரும் வந்து என் மருமக ஏந்துக்கல, பெருக்கல, சோறாக்கல, எந்த மாமனாரும் சொல்றது இல்லை. நீங்க தான் அந்த மாமனாரை உசுப்பேத்துறீங்க. நீங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆமென். அல்லேலூயா.
சரி, இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட். லைஃப்னா இப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு மருமகளா போனோமா உச்சபட்சமா என்ன எதிர்பார்ப்பாங்க? சாப்பிட்டியா? டீ குடிக்கிறீங்களா? வேலைக்கு 3 வேளை சோறுல ஏதோ ஒண்ணு கொடுத்துங்க. அதுக்கு மேல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆமாவா? முடிஞ்சா துணி துவை. நீங்க லவ் அண்ட் கேர் கொடுத்து பாருங்களேன். பெண்களை போற்றுவார். ஒரு பெண் என்ன பண்ணும்? அன்பையும் அக்கறையும் காண்பித்து பாருங்களேன். அது நம்ம ஆண்களை செய்ய முடியாது. ஆண்கள் வந்து வேற வேற செட்டப் அது. பெண்கள் தான் இந்த குடும்பத்துக்கு தான். பெண்களை பத்தி பைபிள்ல நிறைய இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த பெண்மையினுடைய சிறப்பை நீங்க அந்த பெண்மையின் மாண்மை நீங்க தான் காப்பாற்றணும். பெண்ணுனா இப்படி தாண்டா அப்படின்னு. இப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்ணவே பயப்படுறான். ஐயோ, ஏன்டா இந்த சில பெண்களுடைய அரகண்டா வாழ்றது, ஒழுக்கம் இல்லாம வாழ்றது. ஆனால் தான் அந்த பெண்மையுடைய மேன்மை என்ன பண்ணுது? மறைக்கப்படுது. எல்லாரையும் சராசரியா பாக்குற மாதிரி ஆயிடுது. எல்லா பெண்களும் அப்படிதான் இருப்பாங்கன்ற பாக்குற மாதிரி நிலையம் ஆயிடுது. நீங்க அப்படி இல்லாம ஒரு பெண் என்பவள் எவ்வளவு விசேஷித்தவள். அதுக்கு பைபிள்ல சொல்லுற வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எப்படி படிச்சாரு? தேவ சாயல் எப்படி இருந்துச்சான்? ஆணும் பெண்ணுமாக இருந்தது. ஆண்டவர் வந்து ஆண்கள் மட்டும் இல்ல. நிறைய பேருக்கு நான் சொன்ன பாஸ்டருக்கே புரியல. அது எப்படிங்க? பைபிள்ல படியா? நம்மை போல ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குமா. அது உலகத்தை அப்படியே காப்பி வச்சுட்டான். என்ன காப்பி வச்சா? சக்தி பாதி. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்காரு? ஆணாகவும் பெண்ணாகவும். பெண்ணுடைய குணமும் ஆணுடைய குணமும் தோற்றம் இல்லை. அவருடைய குணங்கள் ஆணுக்கு போலவே பெண்ணுக்கு இருந்துச்சு. பெண்ணை போல ஆணுக்கு இந்த சுபாவம் தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இதை புரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு ஆணை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ண முடியும், ஒரு பெண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியும், அந்த ஹானர், அந்த மரியாதை, அந்த கணம் எப்படி உங்களால கொடுக்க முடியும், எப்படி நீ கத்துக்குவீங்கன்னா, ஆண்டவர் அவர் சாயலாக பெண்ணை படைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர் சாயலாக ஆணை படைத்திருக்கிறார். பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை. அப்போ ஆண்டவர் 2 பேரையும் எப்படி சமநிலைப்படுத்துகிறார்? பெண்ணுடைய 23 குரோமோசோம், ஆணுடைய 23 குரோமோசோம் இணைந்தா ஒரு மனுஷனே. அப்படி இல்லையா? நர்ஸ் அப்படித்தானே? அல்லேலூயா. ஏன் அப்படி படைச்சாரு? ஆண்டவர் அப்படி ஒரு மனுஷன் உருவாவதற்கு ஒரே ஒரு 46 குரோமோசோம் இல்ல, அரை குரோமோசோம், ஒரு குரோமோசோம் குறைஞ்சாலே கை கால் கோணிக்கும், உறுப்புகள் சரியா இயங்காது. ஏன்னா 46 குரோமோசோம்கள் சரியானதான் ஒரு மனித உருவம், இந்த மனித உயிர் இந்த பூமியில வரும். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு லேடி, ஒரு பெண், ஒரு உமன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு ஆண் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்பெக்ட் நீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்க கத்துக்கிட்டா தேவனுடைய அழகான ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். சுடுகாடு போற வரைக்கும் திட்டிக்கிட்டு குறை பேசிக்கிட்டு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு சில பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட் இருக்காது. ஆடா போடா அவனை இவனை. அது ஏன்னா அதுல ஒரு லவ் அண்ட் கேர், ஒரு ஆண் மகன் அவங்களுடைய வருத்தங்களை கஷ்டங்களை கேரி பண்ண கத்துக்கணும். ஆவே ஒரு பெண் ஒரு ஆணுடைய வருத்தங்களை கஷ்டங்களை புரிந்து கொண்டா அந்த குடும்பம் வெற்றியாயிடும். ஒரு 4 காரியத்தை ஒரு ஒரு பைபிள் விரும்புகிற ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணும்னா, லைஃப் வந்து ரொம்ப சக்சஸா இருக்கும், ஒரு ஜேர்னி சக்சஸா இருக்கும். ஆமென். நீதிமொழிகள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் 14:1, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க வாய்ஸபிள் உமனா? ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் கவனிமா, அறிவுள்ள ஒரு பெண்ணா, புத்தி உள்ள ஒரு பெண்ணா? நீங்கள் புத்தியாக தான் வாழ்கிறீர்களா? புத்தி தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து என் வீட்டுக்கு என் கையில கொடுக்கப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு புத்தி இருக்கா? அல்லேலூயா. அபிகயால் அப்படி என்கிற நாபான் ஒரு பைத்தியக்காரனுடைய மனைவி அவ்வளவு அறிவாய் புத்தியாய் அந்த நாபானை கொலை செய்ய வரும் பொழுது தாவீதை தடுத்து அவள் புத்தியாக பேசுகிறார்.
ஆமே. நிறைய பெண்கள் அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய புத்தி இல்லாதான் வாழ்க்கை சீரழிந்து இருக்கிறது. நிறைய டிவோர்ஸ் காரணம் என்ன? குடும்ப சண்டைக்கு காரணம் என்ன? மரணங்களுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த பெண் புத்தியா இருப்பதில்லை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல ஒரு அம்மாவுக்கு புத்தி கொஞ்சம் பேதலிச்சபடினால்தான் முழு உலகத்துக்கும் பாவம். சர்வ வந்து அந்த லேடி கிட்ட பேசுறான், இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவீர். இதை புசித்தா சாவின் ஆண்டவர் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இல்ல அப்படிலாம் இல்ல. அவங்க புத்தி கொஞ்சம் மங்கும் போது, புத்தி அறிவற்றதாய் மாறும்போது தான் எல்லா மக்களுக்கும் குழப்பம் வருது. குடும்பத்துல சண்டை, குடும்பத்துல பிரச்சனை, இந்த பொண்ணு இப்படி, அந்த பையன் இப்படி, இப்படிலாம் மாறி போனதுக்கு காரணம் என்ன? புத்தி. அப்ப புத்தி தன்னை உடையவனுக்கு எப்படி இருக்காது? ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த புத்தி என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இன்சைட்னு போடுது. என்னதுங்க இன்சைட்? என்ன? உள்ளான பார்வை. ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படையா பார்க்க கூடாதுங்க, உள்ளான பார்வை இருக்கணும். அப்ப வெளிப்படையாய் நம்ம பார்த்து, முகத்தை பார்த்து, அந்த சூழலை பார்த்து நம்ம நம்பி ஏமாந்து போன நம்ம ஒரு புத்தி எப்படி இருக்கணும்? உள்ளான பார்வை. ஃபியூச்சர் யோசிக்கணும், எதிர்காலத்தை யோசிக்கணும். ஒரு ஆளுடைய வார்த்தையை அப்படியே ராவா நம்பாம அவங்க பேக்ரவுண்டு, சிச்சுவேஷன் இதெல்லாம் யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே புத்தி செயல்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? தன் வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். ஆமே. ஒரு பெண்ணுக்கு புத்தி இருந்தா அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும், பினான்சியலா முன்னேறி போயிருக்கும், அந்த வீடு அழகா இருக்கும், ஒரு சிக்கன முள்ளலா இருப்பா, பிள்ளைகளே பக்தியிலே வளர்ப்பா, குடும்பத்தை அழகாய் நடத்துவா. ஒரு 1000 ரூபாய் எப்படி குடும்பம் நடத்தணும், 2000 ரூபாய் எப்படி நடத்தணும், அந்த அறிவு, அந்த உள்ளான பார்வை, நாளைக்கு இந்த பணம் எப்படி நமக்கு உபயோகமா இருக்கு, நாளைக்கு எப்படி தேவைப்படும். அல்லேலூயா, ஆமென். புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றாளாம்? புத்தி இல்லாதவள் என்ன பண்றாளாம்? தன் கையினாலே அதை இடித்து போடுகிறார். உங்களுக்கு நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல புத்தியை தாங்கப்பா, நல்ல புத்தியை தாங்க. இந்த புத்தி இல்லாததுனால தான் நீ வீட்டில் போனால் அந்த வீடே கச்சா முச்சா குறிக்கார வீடு மாதிரி இருக்கும். அங்கே இந்த சொல்லி நான் ஒரு வீட்டுக்கு போனேன், கெடில் அடித்தேன். ஆமென். போன அந்த வீட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஒழுகிற இடத்துல தமிழ்நாடு துணி கவர். ஆமென். இந்த ஒவ்வொரு துணி கவரை சேர்த்தாலே அந்த பாய்க்கு ஒரு 50 கவர் கிடைக்கும். கூட சுற்றி சொருவி 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 ஓட்டாரு. புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து பாருங்க, அதே சம்பளம் தான், அதே வருமானம் தான். அதை எப்படி டெவலப் பண்றது, அதை எப்படி பெருகுவது, அதுல எப்படி நன்மை உண்டாக்குவது, அதிலே எப்படி ஆசுவத்தை பெறுவது, அந்த பெண்ணுடைய புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென். நீங்க நீதிமொழி 31 அதிகாரத்துல 11ல இருந்தே படிச்சுட்டு போனா ஒரு பெண் எப்படி புத்தியா இருக்கிறார் படிச்சிருங்க நீதிமொழிகள். ஏன்னா இன்னைக்கு உமன்ஸ் டே, அதனால 31 அதிகாரம் 11 வசனத்துல இருந்து. முதல்ல ஒரு பொண்ணு புத்தியா இருந்தா அவன் புருஷன் நம்புவா, என் பொண்டாட்டி கரெக்டா தான் இருப்பா. அல்லேலூயா. அப்படியே வேகமா படிச்சு போமா. ஆ ஆ ஆ ஆ இவன் விற்கிறான், வீட்டுக்கு தான் திருத்தி வந்துடுறான். அவன் என்ன பண்றான்? வாங்குறான். இன்னும் இரு அவன் என்ன பலத்தடை கட்டுறான். எனக்குடா தலையெழுத்தா, எங்க அம்மா அதுக்காக பெத்து போட்டா, உங்களோட மாட்டி சாவுறேன், நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய டயர்டா, இன்னும் அவன் எனர்ஜி உண்டாக்குறான், இன்னும் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறாள். ராட்டினத்தால் பாருங்க, ராட்டினா துணி நெய்கிற மிஷினு,
நைட்ல நீங்க டைல் மிஷ் நைட்ல டைல் மிக்கிறாராம், போய் வந்து அருவா எடுத்துன்னு போறாங்களாம். நீயா இந்த இங்கிருந்து பைக்ல போய் வந்து ஒரு டயர்ட் ஆயிடுச்சு, உட்காந்து போயிட்டு வரத இவ்வளோ வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது. அங்கிருந்து பஸ்ல ஏறி வரத்தாங்காட்டியும் அப்படியே நல்லா கோட்டை ஒரு டயர்டாகுது. இன்னதுக்குன்னா பஸ்ல போய் ஒரு அம்மாவை கேட்டேன், ஏமா சர்ச்சுக்கு வரல? மாத்திரை போட்ட டயர்டு, மாத்திரை போட்டுட்டேன். உதவி செய்யறா, உதவி செய்யறா. போறா வீட்டுல போன ஒரே பெட்ஷீட் மாத்தி மாத்தி இழுத்து நீ இழுத்து நான் இழுத்து எல்லாருக்கும் தனித்தனியா பெட்ஷீட்டை செய்யறாளாம். நல்ல பேஷன் டிசைன் இருப்பது அம்மா, நல்ல டிசைனா புடவெல்லாம் ரெடி பண்றான். உங்க புருஷன் அறிவாளியை புத்திசாலியா இருக்கணும், நீ புத்திசாலியா இருக்கணும். அவனை டென்ஷன் ஆக்கி பிபி சுகர் நீ யோசிச்சு பார்த்து நிறைய ஆண்கள் தான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். விடையர் விட விடோ தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்? அவனை பிபி ஏத்தி 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 இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்ல உங்க போய் நான் கட்டுன, நீ ஆம்பளையா, நீ ஆம்பளையா, ஒரு ஆம்பளையா ஒருத்தரை கேட்டு பாரு, அவ்வளவுதான் வாழ்க்கையே அந்த ஒரு மாறி ஆயிடுவான். அவன் அந்த அந்த அவனை பாரு, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எப்படி பொண்ணு வச்சு வளர்க்குறான், ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நீ எதுக்குமே லாக்கி பட மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஆம்பளை உடைந்து போக முடியாது செய்யும். ஆனா இந்த பொம்பளை என்ன பண்ணா, அவனை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறான். போய் நின்று பேசினா அடி வர வாயில் வார்த்தை வருகிறது. மெல்லிய போட வைக்கிறாளா விக்கிறாளா? வர்த்தகர் யாரு? கம்பெனிக்கிட்டே கொடுக்குறா, கடைகளுக்கு எதுவுமே போடுறா. பாருங்க, வருங்காலத்தை பத்தி மகிழ்கிறார். 2026 வீடு கட்டுறவன் 50 சவரம் நகை வச்சிருக்கிறேன், என் பொண்ணை இப்படி கட்டி கொடுப்போம், வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறார். நீயா? என் பொண்ணு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மடியில் நெருப்பு கட்டி நிற்கிறேன், என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா உனக்கு மூளை கம்மி. எப்படி பேசுறான்? வெடுக்கு பாண்டி எல்லாம் சொந்தம் ஓடுது, கிட்ட போனா கிட்ட போனா கடிக்கிறது. அவளுள்ள தயவுள்ள போதகம் இருக்கிறதா? ஆமே. அதுல நான் முதலே சொன்னேன், இந்த நாளிலே நீங்க மனம் திரும்பணும். ஒரு பெண் முதல் அவங்க புத்தி இருக்கணும், தயவுள்ள போதகம் அவர்கிட்ட இருக்கிறது. என்னம்மா காலை சாப்பாட 11:30 மணி, அந்த கப்ப 3 மணிக்கு 4 மணிக்கு கழுவுறது. குளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாலே ஐயோ டயர்டாகுது, ஒரு மாதிரி இருக்குது, முடியல. ஒரு சில பொம்பளைலாம் பாரு, காலையில 6 மணிக்கு 10 பேர் எவ்வளவு பேர் காலையில இருந்து ஓடி அந்த பஸ்ல பிஸ்ல அடி வாங்கி மறுபடியும் வந்து சோறு ஆக்கி போல. இது என்ன பண்ற? துண்டு அந்த பொறுத்து ராணி இது அப்படியே சுத்தி வரும். ஆனா இவன் என்ன பண்றானா, சோம்பல் அப்பத்தை புசியாமல் வீட்டுக்கான எப்படி நடக்கிறது என்று காய் காலியாட்டிருக்கும், காயே இல்லையே, அரிசி காலியாட்டிருக்கும், காலி ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லணும், காலி ஆகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணணும், கேஸ் தீர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். இந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு, டிவு, இதெல்லாம் எங்க வீட்டுல போய் எல்லாம் கதிரி ஏஞ்சி ஓட்டிட்டு இருக்கோம். டிவு, இந்த டிவி இப்ப கட்டணும், இந்த டிவி இப்படி கட்டணும், எல்ஐசி இப்படி கட்டணும். ஆமே, அல்லேலூயா. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்பதை எப்படி காணவா கண்ணோக்கமா இருக்கிற. மளிகை சாமான் குறையுதா? மளிகை சாமான் குறையுது, இன்னும் 10 நாளுக்கு வரும். அதுக்கு முன்னாடியே காய்கறி இன்னும் 5 நாளுக்கு வரும். முன்னாடியே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு, பால் இல்லையே, பால் கூட வாங்கி கொடுக்கணும், அப்படி போய் வாங்கின. இதுக்கு என்ன பேருன்னா புத்தி இல்லாதவங்க, புத்தி இல்லாத. ஆவே அதுதான் புத்தி தன்னை உடையவனுக்கு. நீங்க புருஷ பிள்ளைங்க நீங்க எப்படி வளர்க்குற பாத்தீங்கன்னா, ஒரு வீரனா வளர்க்கணுமா?
ஒரு பெண்ணுக்கிட்ட தான் அது இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு புத்தி இருந்தா அந்த குழந்தை வீரனா இருக்கும், அறிவாளியா இருக்கும். அவன் பினான்சியல் கத்துக்கோ, பொருளாதாரத்தை கத்துக்கோ, இன்டராக்ட் பண்ண கத்துக்கோ, யாருக்கிட்ட எப்படி பேசணும் கத்துக்கோ. அல்லேலூயா. 30 வரைக்கும் படிமா. 29 வரைக்கும் படி. திருட்டு பொம்பளையாவோ, பொம்பளையா பாது. ஐயோ, டெய்லி ஒரு சண்டை வச்சு வரட்டுமா, போய் மாட்டேங்குது. ஆனா இந்த அம்மா பெத்த பிள்ளை என்ன பண்ணா, அவர் பிள்ளைகள் எழுப்பி அவர் தாயை வாழ்த்துறாங்களாம், பாக்கியவதி. அல்லேலூயா. ஆமே. நீங்க அந்த மாதிரி ஒரு அறிவுள்ள தாயா நீ மாறி பாருங்க. அவர் பிள்ளைகள் எழுப்பி பாக்கியவதி என்கிறார்கள். ஏமா எனக்கு வந்து வாச்சது பாரு, ஏமா எவ்வளோ பேருக்கு மூஞ்சி நல்லாதவங்களும் அழகான பொண்ணடி நல்ல பொண்ணு, எனக்கு பாரு. அவன் சொல்றான் பாருங்க, அவன் புருஷன் எழும்பி அவளை பார்த்த மனைவியை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவன் என்று புகழ்கிறான். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? இல்ல, ஒரு பெண்ணுக்கு ஒரு புத்தி இருந்தா இத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அவள் உடையவளாக மாறுவாள். அந்த குடும்பம் நகரும், முன்னேறி போகும். போண்டா அடிக்கிற உண்டு அடிக்கிற பார்ட்டியா இருக்கக்கூடாது. ஹோட்டலா இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்லா இருக்குது, இந்த இடத்துல இட்லி நல்லா இருக்குது, இங்க குஸ்கா சூப்பரா இருக்கும், இங்க அது பைபிள் இருக்கு. குடியனும் யோஜன பிரியனும் தரித்திரமாவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல் தேவ சனமே, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசிரிய பெண்கள் தினத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், you have to think about. நீ யோசி, நான் புத்தி உள்ளவளாக இருக்கிறேனா? என் கையினாலே என் குடும்பத்தை நான் இடிக்கிறேனா, என் கையினாலே கட்டுகிறேனா? நிறைய பெண்கள் ஆசைப்பட்டு கட்டி குடும்பத்தை உடைச்சிடறாங்க பத்தியா, டிவோர்ஸ், பிரிவினை, சண்டை. காரணம் என்ன? புத்தி இல்லாத ஆடுற மாட்டை ஆடுக. சிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியே போனோன்னா நம்மளை திட்டுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, வேலையில் அவங்க சரி ஆண்டி, சரி ஆண்டி, ஓகே ஆண்டி, ஓகே ஓகே, சரிக்கா, பரவாயில்லக்கா. வீட்டில் வந்து மட்டும் எகுறுத்து, எப்படி எங்கள் மாமியார் என்ன பார்த்து அது வெளியே நடிக்குதுங்க, உள்ள வந்து அப்படியே பாயுதுங்க. வெளியே என்னது ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி, ஓகே பா, பொண்ணா பார்த்து வீட்டில் பார்த்தா பேயாதுங்க. பேசுறது புரியுதா உங்களுக்கு? வெளியே இருக்குது கொஞ்ச நேரம், நான் வீட்டில் தான் நீ வாழ்ற, இங்கதான் உங்களுடைய மதிப்பு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் கையினாலே அதை இடிக்கிறான். கரெக்டா? நான் கேட்கிறேன், நீங்க பதறாங்க. நீங்க சொல்றீங்களா நான் ரொம்ப புத்திசாலின்றீங்களே, அதான் கேட்டேன், கட்டுறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொண்ணு போடுற ட்ரெஸ் சென்ஸே கண்டுபிடிக்கலாம் புத்திசாலி. ஒரு பெண் போடுற ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் புத்திசாலி. ஆமே. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு நாள் லாஸ் ஆகக்கூடாது. அது அப்படித்தான். அங்க இடத்துல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் லாஸ் ஆயிடுச்சு. உனக்கு ஒரு ஐடென்டிட்டி, உனக்கு ஒரு அடையாளம், உனக்கு அந்த நேர்மை ஒழுக்கத்துல நீ கண்ண நிற்குது. அப்ப என்ன வேணும்? முதல்ல சொல்லுங்க. பொதுவாக எமோஷனலா நீங்க பெண்கள் வந்து எமோஷனல் வீக்கு, எல்லாருக்கும் பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கமான ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, பெண்களுக்கு பிடிச்சமான ஒரே வார்த்தை எது சொல்லு? சொல்லு. அந்த தமிழ் வேற மாதிரி சொல்லணும், வேற தமிழ்ல புகழ்ந்தா போதும். அதுதான். சூப்பரா சமைக்கிறேன், இன்னைக்குன்னா கொஞ்சம் அழகாகிற மாதிரி தெரிற, அவன தெம்பா இருக்க. ஓடாத ஒய்ஃப் கூட ஓடுவான், தெம்பா ஓடுவான். நீ என்னடி ஆக்டிவாகிற, இன்னைக்கு சுறுசுறுப்புகிற, இல்ல அதுதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு, அது ஒரு எனர்ஜி பூஸ்ட். ஆமென். அல்லேலூயா. நானும் என் பையனை சாப்பிட்டேன், சிக்கன் நல்லா இருந்து, நான் ஏதோ ஒரு பிரச்சனை உட்காந்துக்கிறேன், அவன் பக்கம் இப்படியே பார்த்து சூப்பராக இருக்குது, சூப்பராக சாப்பிட்டே இருக்கான் அவன். இருக்கு அது, ஐ நோட்டீஸ் பண்ணவே இல்லை அதை. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் பார்த்து கண்ணீர் தொட்டு தொட்டு ஊத்து. நான் எதுவுமே சொல்லி எதுக்கு ஆகுறேன் என்ன? என் பையன் நல்லா சொல்லி ஒரு வார்த்தை சொன்னியா? சரி,
எதுவும் ஜஸ்ட் லைக் பாஸ் ஆகி போகக்கூடாது, எதுவுமே அப்படி பாஸ் ஆகி போகக்கூடாது. அவங்க சின்ன விஷயத்தெல்லாம் எதிர்பார்ப்பாரு. ஆமே, இதெல்லாம் நமக்கு தெரியாம மாடு வந்து தவிடு வச்ச மாதிரி மாட்டுக்கு தவிடு வச்சலாம் அப்படி துணுக்குலாம் போவாம சில பாராட்டுகளோ சில அப்சர்வேஷனோ நீங்க ட்ரை பண்ணிப்பாரு. ஒரு வாரம் மனைவி இல்லாம நீ வாழ்ந்துப்பாரு. ரோடு கூட சுத்தமா இருக்கும், வீடு அவ்வளவு கேவலமா இருக்கும். ரோடு கூட குப்பையும் கூலமும் பேப்பரும் தட்டும். அதனால நீங்க ஒரு மனைவியை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, இந்த பைபிள் எதிர்பார்க்கிற ஒரு பெண் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:11 படிங்க. இது கேரக்டர் ரொம்ப முக்கியம், குணங்கள் ரொம்ப முக்கியம். புத்தி தன்னை உடனுக்கு ஜீவன். ரெண்டாவது படிங்க, குணமா 1 தீமோத்தேயு 3:11. ஆ 1 தீமோத்தேயு 3:11 கரெக்டா? நீங்க எப்படி இருக்கணுமா? நல்வொழுக்கம் உள்ளவர்களாக. நீங்க நீதிமொழிகள் 11:16 ரொம்ப கிளியரா இருக்கும் பாருங்க. நீதிமொழிகள் 11:16. என்னங்க பஸ் விட்டா நான் என்ன எப்படி பிரசங்கம் பண்றது? நான் எனக்கு தெரியாத வசனம், நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நீ ஒரு ஆண் மகன், நான் வீரன், நான் பராக்கிரமசாலி. பாத்தியா முட்டை பாரு, சுண்டலி பாரு. டேய், நீ பராக்கிரமசாலின்னா உன்னுடைய மரியாதை, மதிப்பு, பணம், சொத்து, சுகத்தை காக்கிறவன் தான் ஆண்மகன். அவன் வந்து பலசாலினா உடல் பலசாலி இல்ல, பினான்சியலா ஆசீர்வாதத்தை குடும்பத்திற்கு உண்டாக்குறவன் பேரு ஆண்மகன். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறது, வாசல் கட்டுறது, பிள்ளைகளை வளர்க்கறது, படிக்க வைக்கிறது, 4 பேர் மத்தியில கௌரவமா போறது, பந்தா வருது. பராக்கிரமசாலி ஐஸ்வர்யத்தை காக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனா ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐஸ்வர்யம் பத்தி எல்லாம் பேசல. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ தன் மானத்தை காக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ யாரையும் குறைச்சி நான் மதிப்பிடல. இந்த காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப துணிகரமா இருக்கு. பெண் குழந்தைங்க ரொம்ப துணிகரமா, ரொம்ப அரகண்டலா இருக்கு. நீங்க ஆதியாகமம் புத்தகம் 34 1-2 படிக்கும் போது யாக்கோபுக்கு ஒரே ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இவங்க அவங்க பயணப்பட்டு போகிற போது எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்கல. இத்தனைக்கும் அவ்வளோ அண்ணன் தம்பி 10-11 பேர் அண்ணன் தம்பி இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்த தீனா என்கிற இந்த பெண்ணு வீட்டை விட்டு வெளியே போய் இன்னொருத்தனாலே அவள் தீட்டுப்பட்டு வாழ்க்கையை இழந்து போகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பகை வந்து நல்ல ஜனங்கள்லாம் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்க யாக்கோபு சொல்லுகிற, என்னுடைய வாசனை ஏன்னா நீங்க கெடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அளவு. கவனி பாப்பா, கவனி. அல்லேலூயா. காரணம் தெரியுமா? இந்த பெண் பிள்ளைகளுக்கு தான் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ தன் மானத்தை. கேஸ்லாம் பாருங்க, என்ன தப்பு பண்ணிட்டான், கெடுத்துட்டான், இண்டிவிஜுவலா யாரும் செய்ய போறது இல்லை. வித்தவுட் லேடிஸுடைய பர்மிஷனாக யாரும் தப்பு பண்ண போறது இல்லை. அதனால உங்க மானத்தை நீங்க தான் காக்கணும். நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ என்ன பண்றாளாம்? யூத் மீட்டிங்ல பார்த்து பசங்க சொல்றது, ஏய் பசங்களா ஜாக்கிரதையாரு. சப்போஸ் ஒருவேளை நீ ஒரு பொண்ணை ஒரு பையனை விரும்புற, அவனை கட்டிக்க முடியல, ஏதோ சூழ்நிலை, அவனுக்கு ஒரு முத்திரை குத்துவான். என்ன சொல்லுவான்? இதனுடைய எக்ஸ் லவர் இதுன்னுவான். யாரு இது? எக்ஸ் லவர், அந்த லவர். நீங்க வந்து அந்த மாதிரி கரைப்பட்டு போயிடாதீங்க. ஒழுக்கம் முக்கியம். நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ என்ன பண்றான்? அவள் தான் தன் மானத்தை காக்கிறார். மூணாவது, ஒரு பெண் என்பவள் ஒழுக்கம் மாத்திரம் இல்ல, புத்தி மாத்திரம் இல்ல. மூணாவது அது எப்படிப்பட்டிருக்காங்கன்னா, சரி அதை சொல்லிடுறேன். மோகன் சி லாசர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய சர்ச்சுக்கு போய் மெசேஜ் கொடுத்தாரு. நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கும் போது அவர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு முக்கியமான உட்காந்துருப்பாங்க, பெரிய பெரிய சர்ச்சுக்கு மலேசியால. அப்போ கடைசியா வந்து சொன்னாரு, மோகன் சி பேசுறாரு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுங்க. முன்னாடி ஒரு பொண்ணு அது உட்காந்து டிஸ்டர்பா இருந்துச்சு. அது போட்ட ட்ரவுசர் போட்டு உட்காந்து
இன்னர்லாம் தெரிற மாதிரி உட்காந்துருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே ஓ எந்த பொண்ணு இந்த பொண்ணு? அது என் பொண்ணுன்னாரு. பாஸ்டருடைய பொண்ணு. உங்க பசங்களுக்கு நீங்க உடுத்துற உடை வந்து இன்னொருத்தருக்கு இடரா இருக்க மாட்டோம். அவன் நீங்க 1 தீமோத்தேயு 2 படிக்கும் போது தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் அலங்கரிக்கப்பட்ட பொண்ணா இருக்கணும். தகுதியான வஸ்திரம். அப்ப பிறருக்கு ஒழுக்க கேடாய். இப்ப பாலியல் குற்றத்துக்கு எல்லாம் என்ன காரணம்? தகுதி இல்லாத வஸ்திரம் தான். உலகத்தனை போல உடுத்துற உடைகள் தான். ஆமாவா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவிர்த்து சின்ன விஷயங்கள்லாம் நீங்க நேற்று பார்த்தேன். நேற்று யூத் மீடியில பார்த்தா வந்த 6 பொம்பளைல 5 பொம்பளை லிப்ஸ்டிக் போட்டு வந்துக்கிறாள். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் எதுவும் பேசிக்கல கம்முன்னு. இது எதுக்கு தெரியலையே நான் கேட்கணும் தான் நினைச்சேன். சரி என்னவோ மண்டியில ஏதோ ஒன்று இருக்கு இது பார்த்துக்கலாம்னு. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு லிப்ஸ்டிக் போட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சரி பேசுங்க அப்புறம் போகும்போது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது நல்லொழுக்கம் உள்ள ஸ்ரீ மற்றவங்க இடரலான ஒரு டிஸ்டர்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூட. தேர்டு நீதிமொழிகள் 12:4 சொல்லுது குணசாலியான ஸ்திரீ. நாங்க சொல்லுங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கலாம்? யாருக்கு நீங்க குணசாலினா இந்த குணம் தலைமை சபையில இருக்காங்க சகோதரி எலிசபெத் இருக்காங்க பாருங்க மேல்மா நகர்ல. அவங்க சொந்தக்காரர் பொண்ணு கீதா எதிர் பக்கத்து வீடு. அதே ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு. 2001 இருந்து அவங்க சர்ச்சுக்கு வராங்க. 2000 முன்னாடி இருந்து வராங்க நினைக்கிறேன். நம்ம 2000 வச்சுக்கலாம் சர்ச்சுக்கு வராங்க. 14 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. மாமனார் பேசல, மாமியார் பேசல, புருஷன் பேசல. அதே வீடு 3 வீடு தள்ளதான் அவங்க அம்மா வீடு வந்திருக்கலாம். 2 வருஷம் அங்கே இருக்கான். போகும்போதெல்லாம் அழுவான், போகும்போதெல்லாம் வருத்தப்படுவான். பேச மாட்டாங்க, பேச மாட்டாரு. அவர் பேச மாட்டாரு. சோறாக்கி வைப்பேன், துணி துவச்சி அயன் பண்ணி வைப்பேன், போட்டுவாங்க. ஒரு வேலைக்காரி மாதிரி. ஆனா அவங்க நினைச்சாங்க நானே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஆனா போல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இப்பங்கிற அம்மா என்ன வந்த எல்லாமே கொடுக்குது. கொடுக்கும் போது ஒரு போனை கையில கொடுத்துருது. என்னென்ன நடக்குது சொல்லு. புருஷன் உட்காந்தானா, ஏந்தானா, மாமியார் தும்புனாலா, இருமுனாலா, மாமனார் என்ன பண்ணு எல்லாத்தையும் ரிப்போர்ட். கட்சியா செட் ஆகுனா பாரு, எல்லாம் வந்துருமா. அல்லேலூயா. அதான் அப்பயே சொன்னா பழமொழி, வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுக்கிறாளாம். ஆமா. எப்படி சொல்லி வளர்க்கிற பிள்ளைய? அண்ணன் எப்படி நடக்கணும், தம்பிக்கிட்ட எப்படி நடக்கணும், வீட்டுல நீ சொல்லி வள. முதல்ல தம்பிக்கு எப்படி நேசிக்கணும், அப்பாவை எப்படி நேசிக்கணும், அன்பு குடும்பத்தை எப்படி நடத்தணும், குழந்தையிலே சொல்லு. என் பொண்ணு செல்ல பொண்ணு, செல்ல பொண்ணு நைட்டு பொண்ணு நல்ல செல்ல பொண்ணா இரு, வீட்டிலே வச்சுக்க. இன்னொருத்தர் கட்டி கொடுக்காத, இன்னொருத்தர் கட்டி கொடுக்காத. எதுக்கு போய் அவன் உயிர் எடுக்கணும்? சோறாக்க தெரியாது, வீடு பெருக்க தெரியாது. 27 வயசாகுதுக்கு மாப்பிள்ளை பாரு, சோறாக்க தெரியாது, வீடு பெருக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது. பாஸ்டர் பொண்ணு எப்படியா? அங்க போய் கத்துக்குமா. எங்க போய் கத்துக்குமா? இங்க கத்துக்காதான். நீங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப நான் பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு 2 முறை அவங்கள சமைக்க சொல்லி கொடுத்துரும், கிச்சனை கொடுத்துடணும் கையில. சரியோ தப்போ செய். அல்லேலூயா. ஆமே. கையில காசை கொடுத்து போய் மளிகை சாமான் வாங்கி சொல்லி கத்து கொடு. என்ன நீ ஏன் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, கையில கொடுத்தா 5000 ரூபாயா, இந்த வீட்டுக்கு என்னது வாங்கிடுவா. அது திருடுதோ ஏமாத்துதோ இல்ல ஒழுங்கா வாங்குதோ தேவையில்லை. சொல்லிக் கொடு, குணங்களை சொல்லிக் கொடு, வந்தது சோத்திரமான சொல்லிக் கொடு. அல்லேலூயா. பெரிய மதிக்க சொல்லிக் கொடு. ஊருக்கு அதை பேசும்போது தூரப்பான்னு சொல்லிக் கொடு. முக்கியமான எல்லாம் சேர்த்து வச்சு பேச சொல்லிக் கொடு. ஆமென். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு அவள் கிரீடமாக இருக்கிறார். எதுவே தானா வந்துடாது, திடீர்னு வந்துடாது. அதுதான் 5 வளையாதது 50 நீதிமொழி 22:6 சொல்லுது, பிள்ளையானவன் நடத்த வேண்டியவள். அது எந்த பிள்ளையா இருக்கலாம்? ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம்.
பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆமே. சேமிக்க சொல்லிக் கொடுங்க. பணத்தினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்க. உறவுகளுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியமா, ஏய் நமக்கு யாருமே தேவையில்லடி, இவங்கெல்லாம் அப்படிதாண்டி. விஷத்தை விளைக்காது. உறவுகளை சொல்லிக் கொடு, பாசங்களை சொல்லிக் கொடு. எதுவுமே நீ கத்துக்காம அங்க போய் எதுவுமே வராது. போனீன்னா அந்த வீட்டை பிரிச்சுதான் வந்துடுவேன். ஆமென். அல்லேலூயா. வளர்க்க வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆமென். அல்லேலூயா. இந்த குணங்கள் என்பது அதான். இப்படி நான் ஒரு முறை சொல்லியிருப்பேன். நீ ஒரு ஊர் இருக்குல்ல, ஊரு, நான் இந்த பத்ரிமேட்ல நான் பிறக்கவே விரும்பவில்லை. செந்தாமரை கண்ணையனுக்கு நான் பிறக்கவே விரும்பவில்லை. இது நானும் முடிவு பண்ண முடியாது. நான் முடிவு பண்ண முடியுமா? இவங்க வயிற்றுல தான் நான் பிறப்பேன் அப்படி முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ண முடியாது. உன்னோட பிறப்பை நீ முடிவு பண்ண முடியாது. நீ பிறந்த ஊரை நீ முடிவு பண்ண முடியாது. ஆனால் உன் குணத்தை நீ முடிவு பண்ணலாம். உன் குணத்தை முடிவு பண்ணலாம். நீ வாயாடியாக காட்டலாம், சாந்தமுள்ள காட்டலாம், அறிவாளியும் காட்டலாம், அடாவடியும் காட்டலாம். உன் குணம் உன் கையில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால்தான் இப்படி சொல்றது, குணசாலியான ஸ்திரீ அவளுடைய புருஷனுக்கு அவள் தீடமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 4 பேர் ரோட்ல கத்துறது, அந்த ஆண் மகனை அவமானப்படுத்துறது, கத்திரு ரோட்ல போய் விழுறது, அசிங்கமா பேசுறது, அதுக்கப்புறம் சூடு சொல்றது, அவங்க கூட உட்காந்து கொஞ்சிருது, மறுபடியும் சண்டை போட்டு திட்டிட்டு ஓடுறது, டாய் டாய் நீ இன்னாவப்படுற, மறுபடியும் மாமான்னு கொஞ்சிருது. பாருங்க, இதெல்லாம் மதீனமான. அப்ப புத்தி ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப பக்குவப்பட்டது குணம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த வேதம் 1 பேதுரு 3:5 படிங்களேன். 1 பேதுரு 3 சீக்கிரம் படிங்க. 1 பேதுரு 3:5 வசனம். எப்படி தாங்களாம் தன் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். என்ன அலங்கரித்தார்னா மேக்கப் போட்டு உட்காந்தால. கீழ்ப்படிந்து ஒரு பொண்டாட்டி மாதிரி வராதுங்க. இதுவா உனக்கு என்ன தெரியும்? தாலி கட்டின அடுத்த நாளே உனக்கு என்ன தெரியும்? நீ சுமாரு, நீ சுமாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. புருஷனை அலங்கரிக்க வேண்டும், குடும்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு குணங்கள் என்ன பண்ணிருக்கணும்? அது பண்பட்ட குணமாக இருக்க வேண்டும். மத்தேயு 27:55 படிங்க. மத்தேயு 27:55. இப்போ இந்த பக்தியை கேரி பண்றது யாரு? அல்லேலூயா. ஊழியத்தை சொல்லிக் கொடுக்கிறது யாரு? இப்போ என் பையனை திரும்ப ஒரு காலேஜ்ல தூக்கி போட்டான். நாங்க எஸ்ஆர்எம்ல போய் சவிதால கேட்டோம், இந்த காலேஜ் வேணான்ட்டான். அப்புறம் எஸ்ஆர்எம்ல போனோம், ஃபீஸ் ஜாஸ்தியா இருந்து மாத்திரம் இல்லை, அங்க நிறைய போதை கலாச்சாரம். சரி வேண்டான்னு வந்தாச்சு. பணிமண்டல திரும்ப காசை காட்டணும். இங்க நான் படிக்கவே மாட்டேன். இப்ப பார்த்தா திரும்ப போயிட்டு சின்னது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சுட்டேன். கிங்ஸ் காலேஜ் சேர்த்தோம். ஒரு கிறிஸ்டின் அக்கேஷன், கீபோர்டு வாசிக்கலாம், பேடு வாசிக்கலாம், ஃபயர் நடத்தலாம். நீங்க படிச்சுட்டு ஊழியம் பண்ண போற. பாருங்க, ஒரு பிள்ளை பக்தியாய் வளருவதற்கு அந்த தாய் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்க அட்டகத்தையும் டுபாகரம் வந்துட்டு உங்க பிள்ளைகளை பெரிய பக்திமானா கவனி, பெரிய அறிவாளியா பார்க்க முடியும். ஆமென். பாருங்க, இந்த ஊழியத்துல உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கணும். அநேக பக்தி உள்ள ஸ்திரீகள் இயேசுடைய ஊழியத்துக்கு தாங்கினார். அல்லேலூயா. நீ திரும்ப பாருங்க, ஒரு 10 பேருக்கா, 10 பொம்பளைங்க சரியான ஆளுங்க. அப்பதான் இப்ப நீ திருவிருந்து முடியும் போது 1:30 2 ஆயிடும். 3 மணிக்கு தெரு பிரசங்கம். நேரம் வீட்டுல போய் வேற புடவை மாத்திட்டு சும்மா கெத்தா வருவாங்க, குழந்தை குட்டியோட வருவாங்க. போய் தெருல ட்ரக்ஸ் கொடுப்போம். ஆமென். 9:30 தச்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு நாட்டிய மாதிரியே தெரியாது உங்களுக்கு.
அதை சுத்திட்டே கிடப்பீங்க. அல்லேலூயா. பெண்கள் தான் ஊழியத்துல அவங்க இனிஷியேட் பண்ணணும், பிள்ளைகளை நடத்தணும், அவங்க ஊழியத்துக்கு வரணும். வீட்டு கூட்டம், மாலை கூட்டம், ஜப கூட்டம், அடி எல்லாத்தையும் அடிச்சு உதச்சி இழுத்துட்டு வரணும். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் படிங்க. லூக்கா 8:3 படிங்க. ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாரு. ஆ ஆ ஆ அல்லேலூயா. இயேசுக்கு ஊழியம் செய்யறது ஒரு கூட்டம், பினான்சியலா பொருளாதாரத்திலே உதவி செய்கிற ஸ்திரீகளாக இருந்தார்கள். அதை என்ன கவனிக்கிறியாமா? கவனிக்கிறியா? ஊழியம் ஜபம்னா டிமி கொடுக்கும். சொந்தக்கார வட்டாங்க, தலைவலிக்குது, வயிறு வலிக்குது. ஊரு கல்யாணம்னா குச்சி குச்சின்னு ஓடும். அவ்வளோ தூரம் என்ன பண்றது, போய் தானே ஆகணும். ஜபம்னு சொல்லிப்பாரு, ஊழியன்னு சொல்லிப்பாரு, இதுக்கு போன் பண்ணி கூப்பிடணும். என்ன யாருமே கூப்பிடலையே. இது ஒரு அனாயிண்டிங், இது ஒரு அபிஷேகம். ஒரு பெண் ஊழியத்தில் இப்ப என் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட ரெஸ்டே கிடையாது. பைபிள் ஸ்டடி, செவ்வாய் வீட்டுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணோம். புதன்கிழமை மாலை ஆராதனை, வியாழக்கிழமை போய் அங்கே புதன்கிழமை பாஸ்டிங் பிரேயரு தாங்கல்ல போய் நடத்திடுவோம். வியாழக்கிழமை அதே தாங்கல்ல பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டம், சனிக்கிழமை யூத் மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை பைபிள் காலேஜ். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 2 சர்ச்சு நடத்தணும். அவன் இன்னைக்கு ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க வெளியே காட்டுற போது ஒரு சர்ச்சில் மெசேஜ் அழைச்சிக்கிறாங்க, அங்க போங்கிறாங்க. prepare herself ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அந்த கன்சர்ன் ஒரு ஆவிக்குரிய பெண்ணா இருந்தா அந்த ஊழிய தரிசனம். அதுதான் நியாயாதிபதி புத்தகத்தில் தேபரால் சொல்றா, நான் தாயாக எழும்புகிற வரைக்கும் தேசம் ஒரு பெண் எழும்பணும். பெண்கள் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே, சிறுபிள்ளை நடுவிலே ஊழிய செய்கிற அந்த ஊழிய தரிசனம் ஒரு விஷயம் இருக்கணும். ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பெண் நினைக்கணும், ஒரு ஆண் நினைக்கணும், நான் என் குடும்பத்திற்கு அவசியமானவள், நான் என் குடும்பத்திற்கு அவசியமானவன். நான் இல்லை என்றால் என் குடும்பம் வளராது, நான் இல்லை என்றால் என் குடும்பம் முன்னேறாது, நான் இல்லை என்றால் என் குடும்பம் ஆசிரியமா இருக்காது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் நினைக்க. இரண்டாவது, ஒரு ஆணோ ஒரு பெண்ணை நினைக்க வேண்டும், நான் இந்த சமுதாயத்துக்கு அவசியமானவன். நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால், நான் சத்தியத்தை சொல்லாவிட்டால், நான் வசனத்தை விதைக்காவிட்டால் இந்த வசனம் தானா போய் சேராது. அல்லேலூயா. அதுக்கு பல கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொற்கால ஒரு அம்மா, இது அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் 36 படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மரித்து போனார்கள், மரித்து போயினார்கள், வியாதியில மரித்து போனார்கள். பேதுரு வருகிறார், வந்த பொழுது பேதுரு கூட காட்டுறாங்க, ஐயோ இந்த தொற்கால் எங்களோடு இருக்கும் பொழுது அவங்க நற்கிரியைகளை செய்தார்கள், அவங்க உண்டு பண்ணின மேலாங்கியை பாருங்க, ட்ரெஸ்ஸை பாருங்க, அவங்க செஞ்ச நற்கிரியைகள், ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. இன்னொரு ஆத்மா சபைக்கு வருவதற்கு ஒரு பெண் ரொம்ப இனிஷியேட் பண்ணணும். ஒரு ஆத்மா உள்ள, ஐயா இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு வயிற்று பிரச்சனை, இவங்களுக்கு தலைவலி பிரச்சனை, இவங்க குடும்பத்தில் கணவன் பிரச்சனை, பிள்ளைகள் சரியில்லை, அப்போ நீ போய் ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறது. சிஎஸ்ல ஒரு பேர் வைப்பான், ஜெபத்தாயின்னு சொல்லி. என்ன பெண்ணாத்தாய் அது? நீங்களா அம்மா? ஜெபத்தாய். ஆமே. மெதுவா இங்க இந்த ஒரு பொண்ணு போயின்னு, அந்த பொண்ணு போயின்னு எப்படின்னா இடையில இது போய் போடும், சீன் போடுவோம். ஆனா ஆவியான ஒரு கூட இருக்கும், இந்த பாரம் இருக்கணும். இடிந்து போனவங்களை, உடைந்து போனவர்களை, சோர்ந்து போனவங்களை போய் கட்டணும். ஜெபத்தாயாக நீ மாற. சிறு பசங்க, வாலி பசங்கள்லாம் உண்மையே சொல்றேன், நான் ரொம்ப பிளஸ்டு. திருவருஷம் இங்க வந்து அப்படியே நெல்லிக்காய் மூட்டை இது, இந்த சர்ச்சு பார்த்தா ஒன்னாங்கிற மாதிரி தெரியும். முட்டை 4 மூலிக்கு ஓடும். நெல்லிக்காய் மூட்டை திறந்து பாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டு பாரு. இப்போ 9:30 ஆமேன்னு சொல்லி போது தபா தபா தபான்னு ஓடும். போய் சேத்துல கை வைக்கிற மாதிரி, சோத்துல கை வைக்கணும். அங்க ஒரு 15 பசங்க இருக்கு, குட்டி குட்டி பசங்க, ஒரு 12, 13, 14 வயசு பசங்க. லெஜண்டுங்க, வெறி பிடிச்சவங்க. பிடிச்ச உடனே 6 இடத்துல சண்டே ஸ்கூல் 2:30 மணிக்கு 3 மணிக்கு போயிட்டு ஒரு 2:30 மணிக்கு ஒரு பசங்களாம் கூப்பிட்டு 4லேருந்து 6 வரைக்கும் நடத்துவான். ஒரு குட்டி பண்ணி 7ஆம் கிளாஸ் படிக்குது, அது சண்டே ஸ்கூல் 45 பேர் 7ஆம் கிளாஸ் படிக்குது. அப்ப பாருங்க என்ன மாறு. 2 ராஜாக்கள் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல
ஒரு சிறு பொன் ஊழியம் பண்றான். நாகமானோட குஷ்டரோகத்தை சொல்றான், எங்க நாட்டுல வந்து பாரு, எங்க ஆண்டதுக்காரு அவர் சுகமாக்குவான். ஊழியம் செய்வதற்கு ஏதோ மைக் கொடுக்கணும், ஒரு ஸ்டேஜ்ல கொடுத்து பாட வைக்கணும், அது இல்ல. அந்த பாரம் இருக்கணும். அந்த சிறு பொண்ணுக்கு அந்த ஊழிய தரிசனம். இந்த பாட்டியம்மா தொற்காலுக்கு அவ்வளவு தரிசனம் இருந்தது. செவராளுக்கு அந்த தரிசனம் இருந்தது. நீ வாலிப பெண்ணு செவராவளா இருக்கலாம், வயசான தொற்காலா இருக்கலாம், சிறு பொண்ணு பேத்து யாராக இருக்கலாம். ஊழிய செய்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. அல்லேலூயா. கடைசியா ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அதே நீதிமொழிகள் 31:30 படிங்க. நீதிமொழிகள் 31:30. நல்லா படி, முதல்ல படி. அப்படி படிக்கணும். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு உன்னை ஏமாற்றும், அழகு உன்னை ஏமாற்றும். அல்லேலூயா. ஆமென். இப்பெல்லாம் வந்து துண்டுறதுக்கு சோறுக்குதோ, போட்டுக்க ட்ரெஸ், மேக்கப் செட் இருக்குது எல்லா வீட்லயும். ஆமென். கேள்வி கூட அசினிக்குது. டச் பண்ணி பார்த்து வந்துட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து. தப்பு இல்லை, நீட்டாக தப்பு இல்லை, ஆனா அது ஏமாற்றம். அழகு சௌந்தரியம், அழகு சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். நீ அழகை நம்பி போவாத. ஒருத்தர் பொண்ணு பார்க்க சொன்னார், பார்த்த உடனே ஒரு பொண்ணை காட்டுறேன், இல்லையா அது வேற மாதிரி, சரி சொல்லி எனக்கு தெரியல, இல்ல சொல்லியா பார்க்க போயா கம்மு. குடும்பத்தை பொண்ணு தேர்றனா பார்க்க, எவனும் குடும்பம் தடுறதுக்கு பொண்ணு கேட்கல, பார்க்கறதுக்கு. ஷூட்டிங் தானே போறான், சினிமாவுக்கு தானே குடும்பம் போறான். ஆமே. பெண்கள் அழகாய் வந்தால் தப்பு இல்லை, ஆனா எப்படி இருக்கணும் பைபிள் சொல்லுது, படிமா. ஒரு பெண்ணு இறை பயம் உள்ளவளா இருக்கணும். இந்த மதத்தை பரப்புறவங்களும் யாரு? இந்துல இருக்கிற பெண்களா இருந்தாலும், முஸ்லீம்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும், கிறிஸ்துவத்தில் இருக்கிற பெண்களா இருந்தாலும், இந்த மதம் கடந்து போவதற்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். ஆமென். அடுத்த வார்த்தை வந்து 21 நாள் உபவாச கூட்டம். எத்தனை பெண்கள் வரைங்கன்னு பாக்குறாங்க, எத்தனை சகோதரர் வரைங்கன்னு பாக்குறேன். ஈஸ்டர் வரைக்கும் 21 நாள், குட் ஃப்ரைடே வரைக்கும் ஜெபம். பக்தியை நீங்க கேரி பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே யாரா இருக்கும்? அவள் புகழப்படுகிறார். நீ அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், இந்த ஃபியர் ஆஃப் லார்ட், தெய்வ பயம் இல்லைன்னா அந்த பெண்ணு வேஸ்ட். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்துல ஜெபிக்கவோ, நீ ஆண்டவர் அறியாத புறஜாத வீட்டுல பாருங்க, குங்குமம் பூசி, வீட்டை கழுவி, பெருக்கி, விளக்கு ஏற்றி, இதுங்க அப்பவும் ஒண்ணும் இல்லை, இப்போ வந்து அப்படிதான் இல்லை. அந்த வீடை பக்தி மயமா, எங்க வைஃப் வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுகிறேன், எங்க வைஃப் வந்து சொன்னாங்க, எங்க ஒன்று சொல்றேன் கோச்சுக்காத, செய்ய முடியுமா? சொல்லு. வீட்டுல ஒரு தனியா ஜபரூபு கட்டி கொடுங்க. உலகத்தார் வீட்டுல வச்சிருக்கான பூஜை ரூம், முதல் டிசைன் போடும் போதே பூஜை ரூம்னு போடுறான். அவன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? கிச்சன் மட்டும் பெருசா ஆக்கி துணுன்னு இருக்கணும், பெருசு. அங்க பார்த்தா ஒரு மிளகா தனியா, உப்பு எதுவுமே இருக்காது, அவனும் பெருசா. அல்லேலூயா. இருக்கீங்களா? என்ன பேசுதாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் கேட்டகரி மண்ணில் இருக்கணும், நான் புத்தி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கின்ற பெண்கள் தினத்திலே நீ தீர்மானம் பண்ணு, நான் புத்தி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறேனா, நான் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறேன், என் குணங்கள், என் சுபாவங்கள், என்னுடைய இன்டராக்ட் பண்ற, சம்பாஷிக்கிற, பேசுறது எப்படி இருக்கு? மூணாவது இந்த பக்கம் யாரும் சொல்லுறாங்க, ஒரு வாயில கூட வரல. குணசாலி கேரக்டர்ஸ், நட்பை உறவுகளை உருவாக்குதா, வெட்டி கொள்வதா? நாலாவது யாராகணும்? ஊழியம் செய்கிற பெண்ணாக இருக்க வேண்டும்.
ஐந்தாவது, இருந்தா தானே பக்தி உள்ள ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. நீங்க எப்படி இருக்கணும்? அந்த அக்கா ரொம்ப பக்திங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், இறை நம்பிக்கை உள்ளவர்கள். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கவனிமா, ஒரு மாசம் அதிகால ஜபத்துக்கே உங்களுக்கு பூத்து போகுது, குளிச்சு போகுது. ப்ரொமோஷன் எல்லாம் வந்து பாரு, வருஷக்கணக்கில் நடந்துட்டு இருக்குது. காலையிலேருந்து வருவாங்க, சும்மா கெத்தா இருக்கும். 8 பேர் 10 பேர் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க. நான் போன மாசம் ஃபுல்லா அங்க இருந்தேன், இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, 20 கிட்ட வந்து கொண்டு வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. நீயா இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தகப்போட போல பிள்ளை எங்கேயும் சொல்லல, தாயை போலதான் சொல்லுது. ஒரு தாய் பக்தியா இருக்கணும், நல்ல ஒழுக்கமா இருக்கணும், குணசாலியா இருக்கணும். அவன் ஊழிய தாகமுள்ள ஊழியத்தை கொடுக்கிற, ஊழியத்தை நடத்துகிற ஆளா இருக்கணும். அதை விட மேலாய் புத்தியாக இருக்கணும். அந்த குடும்பம் பெற்றெடுக்கிற ப்ரொடக்ஷன் பண்ற எல்லாமே ஆசீர்வாதமாயிடும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வந்து நன்மைகளையும் நல்ல சுவாபம் மத்தகிட்ட தேடாதீங்க, உள்ள இருந்து போதான்னு பாருங்க. ஐயோ அந்த பொண்ணு சரியில்லை, ஐயோ அந்த பையன் சரியில்லை, ஐயோ எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, அவங்க சரியில்லை. எனக்குள்ள இருந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வெளிப்படுகிறது, என்ன மாதிரி குணங்கள் வெளிப்படுகிறது. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல நீ எப்படி நடக்கிற? மார்க் கம்மியா தப்பு, ஒரு மார்க் ஒரு 49 மார்க்கு அடிச்சு கூட்டு வருது அதிகாரி. மாஸ்டர் நீ சொல்லு, ஒரு மார்க் அங்கன்னு கேட்கு. ஒரு அம்மா கொஞ்சம் இந்த பிள்ளைய 34 மார்க்கு ஃபெயிலு. அப்ப அம்மா சொல்லுது, என் செல்லம் பட்டு கிட்ட வந்துட்டு நீ பாஸுக்க எவ்வளவு பாஸ் மார்க்குக்கு கிட்ட வந்துட்டு அர்த்தம் சொல்லுது. நான் என்ன அறிவாளியா பாஸ்டர், நான் பெற்றது எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். 34 மார்க்கே போதும் பாஸ்டர், பாரு என் பொண்ணு எடுப்பா, எடுத்தா அர்த்தம் முறை அல்ல இல்லையா? நீ என்ன பண்ற? வாயில விஷம் வச்சிருக்கிறிய? பாராட்ட கத்துக்குங்க, அவங்களுக்கு முன்னாடி பாராட்ட கத்துக்க, அவங்களுக்கு புரிய கத்துக்குங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகள் அழகாய் வளர்க்கறங்க. கண்களை மூடமா ஏசப்பா கிட்ட சொல்லுவோமா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நான் என்னை புத்தி உள்ள மகளா என்னை மாற்றுங்க, ஆசிரியத்தின் பிள்ளையா என்னை மாற்றுங்க. உங்களுடைய ஆசீர்வாத மழை பெய்யட்ட ஆண்டவரே, உங்க வார்த்தையா நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை போ